பக்கம் 4. போனது. ஒரு சில நொடிகளில் நந்தினியின் உடல் நிலைகுலைந்து கீழே விழுந்தது. அவளது உயிரற்ற கண்களில் அவள் கண்ட கனவுகளும். அடைய நினைத்த அன்பும் சிவசங்கரனின் முகமும் ஒருசேர மறைந்து போயின. ரத்தினவேல் ஒரு கொலைகாரனாக மாறினான். அவன் தன் ஆத்திரத்தில் ஒரு அப்பாவி கனவை அழித்துவிட்டான். அன்று இரவு பலத்த மழையும் இடி மின்னலும் அந்த கிராமத்தை உலுக்கிக் கொண்டிருந்தன. இடியின் சத்தத்தில் அவனது பாவம் மறையும் என நம்பி. ரத்தினவேல் தன் இரு அடியாட்களுடன் நந்தினியின் உயிரற்ற உடலை ஒரு சாக்கில் போட்டு மூடினான். கிராமத்தில் உள்ள பழைய கிணற்றுக்கு அருகில் இருந்த அந்த பண்ணை வீட்டின் பின்னாலேயே இருந்த ஆழமான கிணற்றை நோக்கிச் சென்றான். எந்தவித பயமும் இல்லாமல் அல்லது பயத்தை மறைத்து கொண்டு. நந்தினியின் உடலை அந்த கிணற்றின் இருண்ட ஆழத்தில் தூக்கி வீசினான். கிணற்றுக்குள் உடல் விழும் டொப் என்ற சத்தம். மழையின் சத்தத்தையும் தாண்டி ரத்தினவேலின் காதுகளில் ஒரு பீதியை விதைத்தது. அவன் செய்த பாவத்தின் ஆழம் அந்த கிணற்றின் ஆழத்தை விட பெரிதாக இருந்தது. அந்த நொடியில் தாண்டா மிரளும் கிராமத்தோட சாபம் ஆரம்பிச்சது. சிவன் ஐயா கண்கள் சிவந்திருந்தன. நந்தினியோட ஆத்மாவுக்கு நிம்மதி கிடைக்கல. அவளுக்கு நடந்த அநீதி அவளை அங்கேயே கட்டிப் போட்டுருச்சு. ரத்தினவேல் நினைச்சான் அவன் அந்த உடலை மறைச்சுட்டா எல்லாம் முடிஞ்சு போச்சுன்னு. ஆனா அது ஒரு ஆரம்பம்தான். இன்னும் கொடூரமான சம்பவங்கள் காத்திருந்தன. கதாநாயகர்களின் எதிர்வினைகள். ரத்தினவேலின் கொடுமை. அத்தியாயம் 3 மற்றும் 4 இக்குப் பிறகு. ரத்தினவேல் செய்த கொடூரங்களைக் கேட்டதும். 5 இளைஞர்களின் முகத்திலும் கோபமும் வலியும் வெறுப்பும் மாறி மாறி படர்ந்தன. கார்த்திகேயன் கண்களில் தீவிரம். இவன் மனுஷனே இல்ல ஐயா. ஒருத்தன் எப்படி இவ்வளவு கொடூரமா யோசிச்சு ஒரு பொண்ணோட வாழ்க்கைய நாசமாக்க முடியும். இவனுக்கு மரணம் கூட பத்தாது. இப்படிப்பட்டவங்களை சும்மா விடக்கூடாது. சிவன் கண்களை மூடி ஆழ்ந்த பெருமூச்சுடன் கடவுள் இருக்காருன்னு சொல்வாங்க. இப்படிப்பட்ட அநீதிக்கு என்ன பதில். அந்த பொண்ணு என்ன பாவம் செஞ்சா. அவளோட சாபம் இந்த கிராமத்தையே காலி பண்ணிரும் போலிருக்கே. திருப்பதி உடல் நடுங்க. எனக்கு இப்பதான்டா புரியுது. ஏன் இந்த கிராமமே ராத்திரி நேரத்துல பயந்து ஒடுங்குதுன்னு. இப்படி ஒரு மரணம் நடந்தா அந்த ஆத்மா எப்படி அமைதியா இருக்கும். இந்த கிணத்தடி பக்கமே போகவே கூடாது. சங்கர் பற்களை கடித்தபடி அந்த ரத்தினவேல உயிரோட விடக்கூடாது. அவன் செஞ்ச பாவத்துக்கு கண்டிப்பா தண்டனை கிடைச்சே ஆகணும். இப்போ அவன் எங்க இருக்கான்னு தெரியணும். சிவசங்கரன் அமைதியாக. ஆனால் கன்னங்களில் கண்ணீர் வழிய. நந்தினி. அவளுக்கு இப்படி ஒரு முடிவு வரும்கிறத என்னால நம்பவே முடியல. ரத்தினவேலன் கையில செத்ததை விட. அவன் கொடுத்த ஒவ்வொரு கொடுமையும் அவளுக்கு எத்தனை பெரிய வலியா. பக்கம் 5. இருந்திருக்கும். அவளோட ஆத்மா அமைதியில்லாம இருக்கறதுல ஆச்சரியமே இல்ல. அத்தியாயம் 5 நாகேந்திரனின் நயவஞ்சகப் பிடி. சிவன் ஐயா அமைதியாக இருந்தார். ரத்தினவேலின் கொடுமை உடல்ரீதியான அழிவு. ஆனால் நாகேந்திரனின் கொடுமை மன ரீதியானது. ஆத்மாவை வேரறுப்பது. நந்தினி கிணத்துல வீசப்பட்ட பிறகு. ரத்தினவேல் நடுநடுங்கிப் போயிருந்தான். அவனுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. அப்பதான் அவனோட மாமன் மகன் நாகேந்திரன் உள்ளே வந்தான். நாகேந்திரன் ரத்தினவேலைப் போல உடல் பலம் கொண்டவன் இல்லை. ஆனால் அவனது மூளை ஒரு விஷப் பாம்பைப் போல சுழன்றது. அவன் கிராமப்புறத்து மூடநம்பிக்கைகளையும். சூனிய வித்தைகளையும் அறிந்தவன். ரத்தினவேலின் பயத்தை பயன்படுத்திக் கொண்டு. மாமா நீங்க செஞ்சது பெரிய தவறு. ஆனா பயப்படாதீங்க. நந்தினியோட ஆவி உங்களை சும்மா விடாது. அதுக்கு நாமதான் வழிய மாத்தணும். என்று நயவஞ்சகமான புன்னகையுடன் பேசினான். ரத்தினவேல் நந்தினியின் உடலை கிணற்றில் வீசியதுதான் முதல் கொடூரம் என்றால். நாகேந்திரனின் செயல் அதைவிட பல மடங்கு பயங்கரமானது. நந்தினியின் உடலை ஒரு பேய் பிடியிலிருந்து பாதுகாக்கிறேன் என்ற பெயரில். இரவு நேரத்தில் நாகேந்திரன் ஒரு சில பில்லி சூனியக்காரர்களை அழைத்து வந்தான்.
நந்தினியின் உடலை கிணற்றிலிருந்து ரகசியமாக எடுத்தனர். அந்த காட்டுப் பகுதியின் மையத்தில் எந்த வெளிச்சமும் படாத இடத்தில். நந்தினியின் உடலை வைத்துக்கொண்டு கொடூரமான தாந்திரீகச் சடங்குகளைத் தொடங்கினர். நாகேந்திரன் உச்சரித்த ஒவ்வொரு மந்திரமும் நந்தினியின் ஆன்மாவை அமைதி அடைய விடாமல். அதை பிசாசின் பிடியில் தள்ள வேண்டும் என்ற நோக்கத்திலேயே இருந்தது. அவளது உடல் பாகங்களைச் சிதைத்து. அங்கு கிடைத்த சில அரிய மூலிகைகளையும். விலங்குகளின் இரத்தத்தையும் கலந்து உடலின் மீது தெளித்து. கொடூரமான சத்தங்களை எழுப்பினர். உன் ஆத்மா எங்கும் செல்லக்கூடாது. இந்த இடத்திலேயே அடைபட்டு கிடந்து. உன் கோபம் உன் பழிவாங்கும் உணர்வு எல்லாமே இங்கேயே சிறைபட வேண்டும். உன்னால் ஒருவருக்கும் தீங்கு இழைக்க முடியாது. என்று கத்தினான். அவன் நோக்கம் நந்தினியின் ஆவியை ஒரு சக்திவாய்ந்த பழிவாங்கும் பேயாக மாற விடாமல். அதை பலவீனப்படுத்தி தனது கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வர வேண்டும் என்பதுதான். இந்தச் சடங்குகள் நந்தினியின் ஆத்மாவை முழுவதுமாக உலுக்கியது. அவளது ஆன்மா முக்தி அடைய முடியாமல். அந்த கிணற்றையும் அவள் இறந்த இடத்தையும் சுற்றி ஒரு துயரமான. வலி நிறைந்த சக்தியாக அலைந்து திரிந்தது. அவளது மரண ஓலம் ஒருபோதும் அடங்கவில்லை. அந்த காட்டுப் பகுதியில் இருந்து வினோதமான சத்தங்களும். அழுகுரல்களும் இரவில் கேட்கத் தொடங்கின. அத்தியாயம் 6 ஆன்மாவுக்கு சங்கிலியிட்ட நாகேந்திரன். நாகேந்திரனின் சடங்குகள் அத்துடன் முடியவில்லை. நந்தினியின் ஆவி தன்னையும் இரத்தினவேலையும் பாதிக்காமல் இருக்க. அவன் மேலும் பல கொடூரமான செயல்களில் இறங்கினான். கிராமத்தில் நந்தினியுடன். பக்கம் 6 நெருங்கிப் பழகிய சில அப்பாவி பெண்களின் வீடுகளில். இரவு நேரங்களில் வினோதமான சத்தங்களும். பொருட்களின் இடப்பெயர்ச்சிகளும் நடக்கத் தொடங்கின. அது நந்தினியின் ஆவிதான் என்று கிராம மக்கள் அஞ்சினர். இந்த அச்சத்தை பயன்படுத்திக் கொண்ட நாகேந்திரன். கிராம மக்களிடம் நந்தினியோட ஆவி சாந்தி அடையாம அலைஞ்சி திரியுது. அது கிராமத்துக்குள்ள வராம இருக்கணும்னா. நாம சில வழிபாடுகளைச் செய்யணும். என்று கூறி நந்தினியின் பெயரில் சில விசித்திரமான. பயங்கரமான பலி சடங்குகளைச் செய்ய ஆரம்பித்தான். அந்த சடங்குகளில் ஆடு கோழி போன்ற உயிர்களைப் பலி கொடுத்து. அதன் இரத்தத்தை கிராமத்தின் எல்லையில் தெளித்தான். இந்த சடங்குகள் அனைத்தும் நந்தினியின் ஆவியின் சக்தியை அடக்கி. அதை தன் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வருவதற்கான நாகேந்திரனின் முயற்சி. ஒரு முறை நந்தினியின் மரணத்தால் மன உளைச்சலுக்கு ஆளான. அவளது வயதான தாய் இரவில் கிணற்றடிக்கு அருகே சென்று. மகளின் பெயரைச் சொல்லி அழுதார். அப்போது அங்கே மறைந்திருந்த நாகேந்திரனும் அவனது ஆட்களும். அந்த தாயைப் பிடித்து அவளுக்கு பலவிதமான கொடுமைகளைச் செய்தனர். உன் பொண்ணு செத்தாச்சு. இனிமே அவ வரமாட்டாள். அவளோட ஆவியும் உன் கண்ணுக்கு தெரியாது. என்று கூறி அந்த தாயின் வாயில் மண்ணைத் திணித்து. அவளது மகளின் சாம்பலை கலந்த தண்ணீரை பருக வைத்தான். மகளின் ஆத்மாவுக்கு நிம்மதி கிடைக்க விடாமல். அவளது குடும்பத்தையும் மனரீதியாக துன்புறுத்தினான். இது கிராம மக்களிடையே ஒருவிதமான பீதியை உருவாக்கியது. தங்கள் வீட்டில் உள்ள பெண்கள் குழந்தைகள் கூட பாதுகாப்பாக இல்லை என்ற பயம் அவர்களை ஆட்கொண்டது. நாகேந்திரனின் ஒவ்வொரு செயலும் நந்தினியின் ஆத்மாவை மேலும் மேலும் கோபப்படுத்தியது. அவனது கட்டுப்பாட்டிலிருந்து விடுபட நந்தினியின் ஆவி போராடியது. கிணற்றடியில் இருந்து வரும் சத்தங்களும். கிராமத்தில் நடக்கும் வினோதமான நிகழ்வுகளும் அதிகரித்தன. ஆனால் அவை அனைத்தும் நந்தினியின் ஆவியின் கோபத்தின் வெளிப்பாடாக இல்லாமல். நாகேந்திரனின் கட்டுப்பாட்டில் நடப்பதாக கிராம மக்கள் நம்பினர். இது நாகேந்திரனுக்கு மேலும் அதிகாரத்தை கொடுத்தது. நாகேந்திரனோட கொடுமை கண்ணுக்குத் தெரியாம உள்ளுக்குள்ளே கொல்லும்டா. அவன் நந்தினியோட ஆன்மாவுக்குத் தூக்கம் இல்லாம செஞ்சான். சிவன் ஐயா முகத்தில் அருவருப்பு தெரிந்தது. இவனோட கொடுமையை விட பயங்கரமான ஒருத்தன் இன்னும் இருக்கான். கதாநாயகர்களின் எதிர்வினைகள் நாகேந்திரனின் கொடுமை. அத்தியாயம் 5 மற்றும் 6 இக்குப் பிறகு. நாகேந்திரன் செய்த கொடூரங்களைக் கேட்டதும். 5 இளைஞர்களின் முகத்திலும் அதிர்ச்சியும் அருவருப்பும் கலந்திருந்தது.
கார்த்திகேயன் ஆளை கடத்தி கொன்னது ரத்தினவேல். ஆனா ஒரு ஆத்மாவுக்கு நிம்மதி கிடைக்காம அதை சித்திரவதை பண்றதுங்கிறது ரத்தினவேலை விட பல மடங்கு கொடூரமான விஷயம். நாகேந்திரன் ஒரு சைக்கோ. சிவன் கண்களை மூடிக்கொண்டார். இது வெறும் மனிதக் பக்கம் 7. கொலை இல்ல. ஆன்மாவைச் சிதைக்கும் பாவம். இவன் செய்த பாவங்களுக்கு கண்டிப்பா இவனுக்கு தண்டனை கிடைச்சே தீரும். கிராமத்துக்குள்ள இப்படி ஒருத்தன் இருக்கான்னு நினைச்சாலே அருவருப்பா இருக்கு. திருப்பதி பதட்டத்துடன் ஐயோ. அந்த கிழவிக்கு இப்படி ஒரு கஷ்டமா. ஒரு பொண்ணை கொன்னது மட்டும் இல்லாம அவளோட ஆவியையும் அலைக்கழிச்சு. குடும்பத்தையும் டார்ச்சர் பண்றானே. இனிமே இந்த கிராமத்துல ராத்திரி படுத்து தூங்க முடியுமா. சங்கர் ஆத்திரத்துடன் இந்த மாதிரி மிருகங்களை எல்லாம் உயிரோட விட்டிருக்கவே கூடாது. நாகேந்திரனைப் போன்றவர்களைப் பிடிச்சு அவங்க செய்த பாவத்துக்கு கணக்கு கேட்கணும். சிவசங்கரன் சோகமும் வெறுப்பும் கலந்த குரலில் நந்தினி. அவ இறந்த பிறகும் அவளுக்கு நிம்மதி இல்லாம பண்ணிருக்கானே. ஒரு உயிர் போனா பரவாயில்லை. அதோட ஆவியையும் சித்திரவதை பண்றது எவ்வளவு பெரிய பாவம். இதெல்லாம் கடவுள் பார்த்து சும்மா இருக்க மாட்டாரு. அத்தியாயம் 7. முருகனின் மாஸ் வருகையும் உச்சகட்ட கொடுமையும். சிவன் ஐயாவின் குரல் கனத்தது. அவர் கண்களில் கோபமும் வெறுப்பும் ஒரு சேர தெரிந்தன. நந்தினியை ரத்தினவேல் கொன்றான். நாகேந்திரன் அவளது ஆத்மாவைச் சிதைத்தான். ஆனால் இவர்களை விடவும் குரூரமான. எந்தவித மனித உணர்வும் இல்லாத ஒருவன் இருந்தான்டா. அவன் பெயர் முருகன். சிவன் ஐயா நிறுத்தி மெதுவாக மூச்சு விட்டார். நந்தினியின் உடல் கிணற்றில் வீசப்பட்ட பிறகு. ரத்தினவேல் அவளை கொன்றுவிட்டதாக கருதினான். நாகேந்திரன் அவளது ஆவி கட்டுண்டிருக்கும் என்று நம்பினான். ஆனால் முருகன் அப்படியில்லை. அவன் ரத்தினவேலின் நிலத்தில் பயிரிட வந்த ஒரு புதிய ஆள் போலத்தான் கிராமத்துக்குள் நுழைந்தான். முதல் பார்வையிலேயே அவனிடம் ஏதோ ஒரு வக்கிரமான குணம் தெரிந்தது. அமைதியாக இருப்பான். ஆனால் அவன் கண்களில் ஒரு கொடூரமான பார்வை இருக்கும். கிராம மக்கள் மத்தியில் அவன் ஒரு சாமியாரைப் போல நடித்தான். பலி சடங்குகள் செய்வதில் நாகேந்திரனுக்கு உதவினான். ஆனால் அவன் நோக்கம் வேறு. நந்தினி இறந்து ஒரு வாரம் கூட ஆகாத நிலையில். கிராமம் முழுவதும் ஒருவித பீதி பரவத் தொடங்கியது. அப்போது முருகன் தன்னுடைய உண்மையான முகத்தை காட்டினான். அவன் ரத்தினவேலிடம் மாமா. வெறும் சடங்குகள் செய்தால் மட்டும் போதாது. அந்த ஆவி முழுசா ஒடுங்கணும்னா நம்ம கைப்பட அவளோட நினைவுகளை அழிக்கணும். அவளை நேசித்த எல்லோரையும் துன்புறுத்தணும். அப்பதான் அவளோட ஆத்மா பலவீனமாகும் என்று சில்லென்று சிரித்தான். அவன் குரலில் ஒரு சைக்கோத்தனம் ஒலித்தது. அவன் பேசும் விதம். அவன் அசைவுகள் ஒரு மிருகம் பேசுவது போல இருந்தது. முருகன் நந்தினியை காதலித்த சிவசங்கரன் மனதை முழுவதுமாகச் சிதைக்க முடிவு செய்தான். ஒரு நாள் சிவசங்கரன் நந்தினியின் கல்லறை. அவளுக்கு தெரியாமல் ஒரு அடையாள கல்லறை. அருகில் அமர்ந்து அழுது கொண்டிருந்தான். அப்போது முருகன் அங்கு வந்தான். அவன் சிவசங்கரனைப் பார்த்து